लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखा प्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஸோ நக விக்னாத்ரி ஹைரம்பம் அம்புருக டம்பர சௌரிய நிக்னம் அங்கிரித்வயம் நக லக்ஷ்மிம் தனோது. நமக்கு அஸ்மாக்கம் நக நமக்கு லக்ஷ்மியை கொடுக்கட்டும், ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கட்டும். ஸோ வந்து இங்க வந்து இது ஒரு மங்கள ரூபமாக அமைஞ்சது. லக்ஷ்மிங்கிற ஒரு பதம் போடுறதுனாலேயே எடுத்த உடனேயே ஒரு மங்களகரமான ஒரு பதத்தோட ஒரு ஸ்லோகத்தினுடைய பிரயோகம் ஆரம்பிக்கிறது, ஒரு கிரந்தத்தினுடைய ஆரம்பமும் ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்த்தோம். போன கிளாஸ்ல அதனுடைய மீனிங் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா? उच्चैर् गतिर्जगति सिद्ध्यति ம், धर्मतश्चेत् तस्य ம், प्रमा च वचनैः कृतकेतरैश्चेत् ம். तेषां प्रकाशनदशा च महीसुरैश्चेत् तनान्तरेण निप निपतेत् क्व क्व नु मत्प्रमाणः பிரணாமः. ஸோ sorry उच्चैर्गतिः जगति सिद्ध्यति धर्मतश्चेत् तस्य प्रमा च वचनैः कृतक इतरैश्चेत् तेषां प्रकाशनदशा च महीसुरैः चेत् तान् अन्तरेण निपतेत् क्वनु मत्प्ரணாமः. மத் பிரணாமः, மம பிரணாமः, என்னுடைய கவியினுடைய உக்தி இது. மம பிரணாமः, என்னுடைய நமஸ்காரமானது. குவனு நிபதேத், யாரை குறித்து போய் விழும், யார்கிட்ட போடப்படும் விழப்படும் அப்படின்னா எல்லாம் ஒவ்வொரு பாசிபிலிட்டியா சொல்லிட்டு வர்றார். உச்சைர் கதிஹி ஜகதி சித்தியதி தர்மதச்சேது. சோ உச்சைஹி ஜகதி, இந்த உலகத்துல உச்சைஹி கதிஹி தர்மதா சித்தியதி சேது. சோ இந்த லோகத்திலிருந்து வேற உச்சைர் கதிஹி, இந்த ஜகதி லோகே, இந்த உலகத்தில் உச்சைர் கதிஹி ஸ்வர்காதி உத்தம பல பிராப்தி அப்படிங்கிறது தர்மதா, தர்மம் செய்யறதுனால. தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா தர்மசாஸ்திரத்துல சொல்றத ஃபாலோ பண்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு உங்களுக்கு வந்து அஹ், பிரம்மசூத்திரம் மாதிரி தர்மசூத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு பூர்வ மீமாம்சால. அதுல வந்து ஜோதிஷ்டோமாதிகள் ஹோமங்களால ஒத்தனுக்கு வந்து உச்சைர்கதி ஸ்வர்க்கம்ங்கிறது சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ ஜகதி லோகே உச்சைர்கதிஹி ஸ்வர்காதி உத்தம பல பிராப்தி அப்படிங்கிறது ஜோதிஷ்டோமாதி யாகைஹி சித்தியதி. சரி சரி, அப்படி சித்தித்தது என்றால் ஜகதி உச்சைஹி கதிஹி தர்மதா சித்தியதி சேது, தர்மம் அப்படிங்கிறது இந்த ஜோதிஷ்டோமாதி யாகங்கள் செய்வதின் பொருட்டு உச்சை கதிஹி ஸ்வர்கலோக பிராப்திங்கிறது அடையப்பட்டதே என்றால் அதுக்கு பிரமாணம் எது? தஸ்ய தர்மஸ்ய பிரமாச்ச கிருதக இதரைஹி வச்சனைஹி சித்தியதி சேத்து. அந்த சித்தியதிங்கிற ஒரு வர்பை நீ ஒன்னோட சேர்த்துக்கணும். சோ தஸ்ய பிரமானா அதுக்கு சான்றிதழாக பிரமாணமாக எது இருக்கு அப்படின்னா கிருதக இதரைஹி. கிருதகம் அப்படின்னாலே கிருத்திரிமம்னு அர்த்தம். with that which is artificial, that which is created, that which has been written. So kritakani அப்படினாலே கிருத்ரிமானி, unnatural thing. ஓகே. ஸோ தேபியக இதரைஹி அப்படின்னா கிருதக இதரைஹின்னு அர்த்தம். அந்த கிருதகத்திலிருந்து ஒரு பௌருஷேயம், ஒரு புருஷனால் செய்யப்படாத ஒன்று, புருஷனால் செய்யப்பட்டது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம கிருத்திரிமம், அந்நேச்சுரல், அது வந்து நேச்சுரலா வராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து கிருத்தக இதரைஹி அப்படின்னு சொல்ற போது கிருத்தகானின்னா கிருத்திரிமங்கள்னு அர்த்தம். தேபியக கிருத்திரிமேபியக இதரைஹி பின்னைஹி கிருத்திரிமைஹி வச்சனைஹி அப்படின்னு சொல்லும்பொழுது வேத வாக்கியைஹி இத்தியர்த்தா. ஏன்னா வேதம்ங்கிறது அபௌருஷேயம், ஒரு புருஷனால எழுதப்பட்டதோ சிருஷ்டி பண்ணப்பட்டதோ இல்ல. அது வந்து யாரு, அது வேதத்தினுடைய கர்த்தா யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அது வந்து ஒத்தரால ஒண்ணு படைக்கப்பட்டதுன்னா அது வந்து மேன் மேட் அப்படின்னு சொல்றோம். நேச்சுரலா இருக்கிற விஷயங்கள், அது இப்போ வந்து இது மவுண்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, பலவிதமான ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் உலகத்துல வந்து நேச்சுரலாவே அக்கறாருது. அதுக்கு மேல நம்ம மேன்மேடு டேம் கட்டுறோம், அது கட்டுறோம், இது கட்டுறோம்னு பண்றோம், அதெல்லாம் வந்து பௌருஷேயம் ஆயிடுறது.
அபௌருஷேயமாக இருக்கிற விஷயங்களை தான் நம்ம நேச்சுரல் அக்கரன்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி வேதம்ங்கிறது என்ன அப்படின்னா ந புருஷேன கிருதம், அதனால அதுக்கு அபௌருஷேயத்துவம். அபௌருஷேயத்துவம் இருக்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா அது கிருத்தகம் இல்லை. சரியா? அது வந்து கிருத்தக ஈதரம் அப்படின்னா ரொம்ப நேச்சுரல்னு அர்த்தம். சரியா? கிருத்தகம் அப்படிங்கிறது அந்நேச்சுரல், கிருத்திரிமம், உண்டாக்கப்பட்டது. அந்த கிருத்தகாத்து இதரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிலிருந்து மாறுபட்டது. மாறுபட்டது எது அப்படின்னா வேதம். அந்த வேத வாக்கியைகி சித்தியதி தஸ்ய பரமா, அதனுடைய ஒரு பிராமாண்யம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத. எப்படி உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன பிரமாணம்னா வேத வாக்கியம் தான் பிரமாணம். புரியுதா? சோ தேஷாம் வேத வாக்கியானாம் அந்த அந்த மாதிரி இந்த ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத எஜேத அப்படிங்கிற வேத வாக்கியைகி எது எது சித்தியதி அப்படின்னா இந்த முன்னாடி சொல்லப்பட்ட ஜகதி உச்சைகி கதிகி தர்மதா சித்தியதி. அந்த தர்மதா அப்படிங்கிறதுனால ஜோதிஷ்டோமேன ஜோதிஷ்டோம ஏன ஸ்வர்காமோ யஜேத, அந்த ஜோதிஷ்டோமாதிஹி அப்படிங்கிறது சித்தியதி. அதுக்கு பிரமாணமாக எது இருக்கு அப்படின்னா கிருதக இதரம் அப்படின்னு சொல்லும்பொழுது வேதம். அந்த வேதானாம் வச்சனைகி தஸ்ய பிரமாச்ச சித்தியதி சேத்து. ஸோ என்ன அப்படின்னா தேஷாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைகி சித்தியதி சேத்து. ஸோ வந்து இந்த வேதத்தை வந்து உலகத்துக்கு பிரகாசனப்படுத்துறது யாரு அப்படின்னா பிரகாசன தசானா இது ஸ்புடீகரணம்னு அர்த்தம். அதை வந்து தெளியப்படுத்துறது. தேஷாம் வேத வாக்கியானாம் பிரகாசன தசா அப்படின்னா ஸ்புடீகரணம் ச, அதனுடைய படிக்கிறதோ பாட்டத்தக அர்த்ததஷ்ட, அந்த வேதத்தை வந்து சொல்றது ரிசைட் பண்றதுனாலையும் அதனுடைய அர்த்தத்தை அறிவதனாலையும் அதுக்கு தேஷாம் பிரகாசன தசா யாரால சித்தியத்தினா மகீசுரைகி. மகினா பூமி. சோ இந்த பூமியில சுரர்கள் அப்படின்னா பூ பூதேவைகின்னு அர்த்தம். அப்படின்னா பிராமணைகின்னு அர்த்தம். இந்த பூமியில யாரு தேவர்கள் அப்படின்னா மகீசுராகா அப்படின்னா பிராமணாகான்னு அர்த்தம். சோ அந்த பிராமணர்கள் தான் அந்த வேத வாக்கியங்களினுடைய ஸ்திதிய உலகத்துக்கு சப்ததா அர்த்ததா பிரகாசயந்தி. அதனால அந்த மகீசுரைஹி தேஷாம் பிரகாசன தசா சித்தியதி சேத் தானு மகீசுரானு அந்தரேண மத் பிரணாமக குவனு நிபதேத். அந்த பிராமணர்களை அந்தரேன அப்படின்னா விஹாயன்னு அர்த்தம். அவளை விட்டுப்ட்டு அவளை தியக்துவா மத் பிரணாமக என்னுடைய மம பிரணாமக குவனு நிபதேத் யாருக்கிட்ட போய் விழும். ஸோ வந்து போஜன் என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வரனுடைய மங்களம், அதுக்கப்புறம் யாருக்கு வந்து நமஸ்காரம் அப்படின்னா பிராமணாளுக்கு நமஸ்காரத்தை பண்றார். அந்த பிராமணா யாருங்கிறதுக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர்றார். தர்மதா இந்த உச்சைகி ஜகதி லோகே உச்சைகி கதிகி அப்படின்னா லோக பிராப்திங்கிறது எது மூலமாக சித்திக்கிறது? ஜோதிஷ்டோமாதி யாகேன சித்தியதி சேது. அதுக்கப்புறம் இதனுடைய மூலம் இதனுடைய பிராமாண்யம் எதனால சித்தியதி? கிருதக இதரைஹி வசனைஹி சித்தியதி சேது. கிருதக இதரைஹி அப்படின்னா வேதவாக்கியைஹி சித்தியதி சேது தேஷாம் வேதவாக்கியானாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைஹி சித்தியதி சேது. அந்த வேத வாக்கியங்களை பரம்பரையா ஆகதம் குரு சிஷ்யனுக்கு சொல்றான், சிஷ்யன் அடுத்த சிஷ்யனுக்கு சொல்றான். ஏன்னா வேதம்ங்கிறது கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாட்டகா பஞ்ச ஏத்தே பாட்டகாதமாகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. வேதத்தை வந்து கீதமா பாடப்படாது, சீக்கிரமா கடகட கடகடன்னு ஒப்பிக்கப்படாது, சிரக்கம்பி தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு பாடக்கூடாது, ததா லிகித பாட்டகா எழுதி வச்சு படிக்க கூடாது, அல்பகண்டஸ்ட ரொம்ப ஒரு தீமஸ்வரத்துல அது சொல்லப்படாது. ஸோ இந்த மாதிரி சொல்றவாதான் பாட்டகைஷு அதமாக படிக்கிறவாளுக்குள்ள ரொம்ப நீச்சமானவா. அதனால என்ன அப்படின்னா வேதம்ங்கிறது பரம்பரையா ஸ்ருதி ரூபமாக சிரவண மார்க்கேன ஆகத்தம். அதனாலேயே அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. அந்த மார்க்கத்து ரூபமாக சப்தாகாரமாக அந்த வேதத்தை இந்த லோகத்துக்கு கொடுத்ததும் அர்த்த ரூபமாக அதை அறிஞ்சு படிக்கிறதும் யாரு அப்படின்னா மகீசுராகா. இந்த பூமியில இருக்கின்ற சுரர்கள் அப்படின்னா தேவர்கள். இந்த பூமியில இருக்கிற தேவர்கள் யாரு? பிராமணர்கள். சோ தேஷாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைஹி சித்தியதி சேத்து. அந்த வேத வாக்கியங்களினுடைய பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது அவளால சித்திக்கிறதுனா அவளை விட்டுட்டு நான் யாருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்ல போறேன். புரியுறதா? இது வந்து ஒன் ஆஃப்டர் த அதர் விசேஷண ரூபமாக வர்றதுனாலேயே இந்த அலங்காரம் வந்து ஏகாவலின்னு ஒரு அலங்காரம்.
புரியுறதா? இதுக்கு விசேஷணம்ங்கிறது நீங்க அட்ஜெக்டிவ்னு வச்சுக்காதீங்கோ. இங்க வந்து இது வந்து ஏன் இதனுடைய ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? இந்த இந்த தர்மதா சித்தியத்தினா அதுக்கு என்ன பிரமானா வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியம் லோகத்துக்கு வந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த மகீசுராக. அப்படிப்பட்ட அந்த மகீசுரர்களை விட்டுவிட்டு என் பிரணாமம் யாருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா இருக்கா? எல்லாருக்கும் சரியா இருக்கா? எஸ் எஸ் மேம். ம். சரி. उच्चैर्जगति उच्चैर्गतिः जगति सिद्ध्यति धर्मतश्चेत् तस्य प्रमा च वचनैः कृतक इतरैश्चेत् तेषां प्रकाशन दशा च महीसुरैः चेत् तान् अन्तरेण निपते क्वनु मत्प्रणामः. नेक्स्ट श्लोकं पढ़िगो. गद्यानुबन्ध केकर्दा रसमिश्रित हम्म गद्यानुबन्ध रसमिश्रित पद्य सुक्तिः हृदया हम्म हि वद्यकलया हृदय இல்லையே हृद्या हृद्या हम्म हृद्या हम्म हि वद्यकलया हम्म कलितेव गतिः तस्मात् गीतिः ददातु गीतिः कलिता इव गीतिः हम्म sorry कलिता इव गीतिः हम्म तस्मात् ददातु कविमार्गजुषां हम्म सुखाय चम्पू प्रबन्ध रचना मदीया. ரச்சனாம் ரசனாமதியா. ரசனானா நாக்குன்னு அர்த்தம். சரியா? சோ கத்யானுபந்த ரசமிஸ்ரித பத்ய சூக்திஹி ஹிருத்யா ஹி வாத்தியகலையா கலிதா இவ கீதிஹி தஸ்மாத் ததாது கவிமார்கஜுஷாம் சுகாய சம்பூ பிரபந்த ரச்சனாம் ரசனாமதியா. சோ கத்ய அனுபந்த ரசமிஸ்ரித பத்ய சூக்திஹி வாத்தியகலையா கலிதா கீதிஹி இவ ஹிருத்யா. சோ கத்தியத்தோட அனுபந்தம்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? சோ கத்தியம் கத்தியம் அப்படிங்கிறது சந்தோ ரஹிதம். சந்தஸ் இல்லாம இருக்கிறதுக்கு கத்தியம்னு பேரு. சோ சந்தோ விரஹிதா பதசங்காதா தஸ்ய அனுபந்தா. சந்தஸ் இல்லாத பதங்களினுடைய சேர்க்கைய நம்ம வந்து கத்தியம்னு சொல்றோம். அந்த அந்த கத்தியா பதசங்க தஸ்ய அந்த கத்தியஸ்ய அனுபந்தா அதனுடைய ஒரு கட்டுதல். அந்த கத்தியானுபந்தேன யோ ரசः ஆனந்தः तेन मिश्रिताः मिलिताः या पद्यसूक्तिः पद्यमयी सूक्तिः हृद्या भवति. புரியுறதா? புரியுறதா உங்களுக்கு? சோ கத்தியம் கத்தியானுபந்தம் கத்தியத்தோடு கட்டப்பட்ட ரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இமோஷன்ஸ் அர்த்தம். சிங்காரம் ரசம் ஹாஸ்யம் கருணம்ங்கிற நவரசம் சொல்லியிருக்கா. அந்த ரசம் அப்படிங்கிறத எது அப்படின்னா ஆனந்ததாயகா. அந்த ரசமிஸ்ரித அந்த ரசத்தோடு இருக்கின்ற பத்ய சூக்திகி பத்யத்தினால பத்ய பொயட்ரிஸ் அந்த பத்ய சூக்திகி அப்படிங்கிறது ஹிருத்யா ஹி மனதை கவரக்கூடியது. எது போல அப்படின்னா கீதிஹி இவ. கீதிஹினா கானம் பாட்டுன்னு அர்த்தம். பாட்டை போல ஹிருத்யா. அந்த பாட்டானது எப்படி இருக்கு அப்படின்னா வாத்தியகலையா கலிதா கீதிஹி. வாத்தியகலையா அப்படின்னா வாத்தியங்களோட பலவிதமான வீணாதி வாதன சில்பேன கலிதா அப்படின்னா மிஸ்ரிதா கலக்கப்பட்ட அந்த கீதிகி எப்படி ஹிருத்யாவோ ஹிருதயத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதோ ஹிருதய ஆனந்த ஜனனின்னு அர்த்தம் ஹிருத்யானா. அந்த மாதிரி இங்க வந்து கத்தியம் கத்தியானுபந்த ரசமிஸ்ரித பத்ய சூக்திகையும் ஹிருத்யா. அங்க வந்து ஒரு பாட்டானது வெறும்னு பாடும்போது அதுக்கு ஒரு அழகு இருக்கும். அதே பாட்டை வாத்தியத்தோட பெர்கஷன் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட கேட்கும்போது இன்னும் அதனுடைய அதனுடைய அட்ராக்ஷன் நம்மள மனசை வந்து இன்னும் ஜாஸ்தியா இழுக்குமோனோ. அதுதான் இங்க சொல்றார். அப்படிப்பட்ட வாத்திய கலையா கலிதான மிஸ்ரிதான்னு அர்த்தம். மிஸ்ரிதா கீதிகி கீதிக்கு அட்ஜெக்டிவா பொறுத்தது. சோ மிஸ்ரிதா கீதிகி இவ ஹிருத்யா. எது அப்படின்னா இந்த கத்திய அனுபந்த ரசமிஸ்ரித பத்ய சூக்திங்கிறது வாத்திய கலையா கலிதா கீதிகி இவ ஹிருத்யா. தஸ்மாத் தஸ்மாத் காரணாத் கவி மார்க ஜுஷாம் சுகாய மதியா ரசனா சம்பு பிரபந்த ரச்சனாம் ததாது. தஸ்மாத் காரணாத் இந்த கத்திய பத்ய மிஸ்ரித பிரபந்தஸ்ய ஒரு மனோஜத்துவம் மனோஹாரத்துவம் இருக்கிறதுனால தஸ்மாத் ஹேதோஹோன்னு அர்த்தம். அந்த காரணத்தின் பொருட்டு. எந்த காரணத்தின் பொருட்டு? கத்தியத்தை மாத்திரம் சொன்னா ஒரு அழகு, பாட்டு மாத்திரம் பாடினா ஒரு அழகு, இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் வாசிச்சா ஒரு அழகு, ரெண்டும் சேர்ந்து இருந்தா இன்னும் அழகா இருக்கும் இல்லையா? தஸ்மாத் கத்திய பத்ய மிஸ்ரித அந்த கானாத்து அந்த 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 ஒரு என்ன சொல்றது மனோஜத்வாத் ஹேதோஹோ கவி மார்க ஜுஷாம் கவீனாம் மார்க்கம்
ஆசிரயந்தே ஜுஷந்தேன ஆசிரயந்தேன்னு அர்த்தம். இது கவிமார்க ஜுஷः தேஷாம் கவிமார்க அனுவர்த்தினாம் கவிதா ரசஜ்ஞானாம் சஹிருதயானாம் சுகாய. ஸோ கவிமார்க ஜுஷாம் அப்படின்னா யாரு வந்து கவேஹே மார்க்கம் ஜுஷந்தே இது கவிமார்க ஜுஷாஹா யாரு அப்படின்னா சஹிருதயாகான்னு அர்த்தம். கவி வந்து அபாரே காவிய சம்சாரே கவிரேக பிரஜாபதின்னு சொல்றோம். கவி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எங்கேயோ இருக்கிற விஷயத்த வந்து அவனால இமேஜின் பண்ண முடிஞ்சு எழுத முடியும் அப்படிங்கிறத யார் ஒத்துண்டு யார் ரசிப்பா அப்படின்னா சஹிருதயாவாம். அது என்ன இப்போ இது என்ன இப்போ இந்த வர்ணனை என்ன என்ன இப்போ அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தே டோன்ட் ஃபால் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் சஹிருதயாஸ். ஸோ அந்த கவி மார்க்க ஜுஷாம் அப்படின்னா கவேஹே மார்க்கம் ஜுஷந்தே ஏ தே தேஷாம் கவி மார்க்க ஜுஷாம் அந்த ஏ கவி மார்க்கம் ஆசிரயந்தே அந்த சஹிருதயானாம் சுகாய. கிளீனா போட்டுடுறார் யாருனுடைய சுகத்துக்கோசரம் அப்படின்னா அப்படிப்பட்ட காவிய ரசஜ்ஞாக அந்த ரசஜ்ஞானாம் சுகாய மதியா இயம் ரசனா என்னுடைய இந்த ரசனா இந்த நாக்கானது சம்பூ பிரபந்த ரச்சனாம் ததாது. சோ சம்பூ பிரபந்தம் பிரபந்தம்ங்கிறது ஒர்க்கு சரியா. சம்பூ காவியம் ததாத்து கரோத்துன்னு அர்த்தம் புரியுறதா. சோ இந்த மாதிரி மதியா மமயம் ரசனா ரசனானா ஜிஹ்வா நாக்கானது சம்பூ பிரபந்த ரச்சனாம் சம்பூ பிரபந்த ரச்சனாம்னா என்ன கத்திய பத்திய மயம் ஸ்ரவ்யம் சம்பந்தம் பகுவர்ணிதம் சாலங்கிருதம் ரசைஹி சிக்தம் சம்பூ காவியம் உதாகிருதம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். இது உத்த லட்சணம் படி இந்த சம்பூ பிரபந்தா தஸ்ய ரச்சனாம் அதனை அதனை அதை வந்து ரச்சிக்கிறது அப்படின்னா அதை நிர்மாணம் ததாத்து என் நாக்கானது கொடுக்கட்டும் அப்படின்னு நாக்குக்கு சொல்றாரு. புரியுதா? சரியா இருக்கா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து மீட்டர் பார்த்தேன்னா வசந்த திலகா தான். முதல் மங்கள ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த 3வது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து வசந்த திலகா. இந்த இடத்துல கலிதா இவ வாத்திய கலையா கத்திய கத்தியானுபந்த ரசமிஸ்ரித பத்திய சூக்தி ஹிருத்யா எது போல கீதிஹி இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமாலங்காரம். இட் இஸ் கம்பேர்டு வித் அ கானம் பாட்டு. அந்த பாட்டானது எப்படி வாத்திய கலையா கலிதா கீதிஹி இவ கத்திய அனுபந்த ரசமிஸ்ரித பத்திய சூக்தி ஹிருத்யா. சரியா? சரியா கலரும் ததாத்துனா என்ன சொல்றேன்? கரோத்து 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 ஆமா ரச்சனாம் கரோத்து என்னோட நாக்கானது இப்படிப்பட்ட ஒரு படைப்பை செய்யட்டும். சரியா? சரியா இருக்கா? சோ கத்யானுபந்த ரசமிஸ்ரித பத்திய சூக்தி ஹிருத்யா ஹி வாத்திய கலையா கலிதேவ கீதி தஸ்மாத் ததாது கவிமார்க ஜுஷாம் சுகாய சம்பூ பிரபந்த ரச்சனாம் ரசனா மதியா. ஓகேவா? படிங்கோ நெக்ஸ்ட் ஸ்லோகம். वाल्मीकि गीत रघुपुङ्गव कीर्तिलेशैः तृप्तिं करोति कथमपि अधुना बुधानां गङ्गाजलैर्भुवि भगीरथ यत्नलब्धैः किं तर्पणं न विददाति नरः पितॄणाम्. ஆமா இந்த ஸ்லோகம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். வால்மீகி கீத ரகு புங்கவ கீர்த்தி லேசைஹி திருப்திம் கரோமி கதமபி அதூனா புதானாம் கங்காஜலைர்புவி பகீரத யத்னலப்தைஹி கிம் தர்ப்பணம் ந விததாதி நரம் பித்ருணா. திருஷ்டாந்த அலங்காரம் வந்து. ஸோ வால்மீகி கீத ரகு புங்கவ கீர்த்தி லேசைஹி. ஸோ வால்மீகினா கீதம். அந்த வால்மீகி கீதம் அதாவது வால்மீகஸ்ய அப்பத்தியம் புமான் வால்மீகி. ஓகே தேன கீதா அந்த வால்மீகினா கீதா அப்படின்னா உபவர்ணிதா வர்ணிக்கப்பட்ட ரகு ரகு புங்கவ கீர்த்திலேஷாக அந்த ரகுவம்சத்துல பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திர யசோ லவாகான்னு அர்த்தம். கீர்த்தினா யசஸ். ஸோ அந்த ரகு புங்கவக அப்படின்னா அந்த ரகுவம்சத்துல பிறந்த அதுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த ராமச்சந்திரஸ்ய அவருடைய யசஸ் அந்த கீர்த்தி லேசைகி. அதனால என்ன அப்படின்னா அகம் கதமபி அதுனா புதானாம் அதுனா கதமபி அகம் புதானாம் திருப்திம் கரோமி. நான் வந்து இந்த கிளேஷைகி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் 24,000 ஸ்லோகம் எழுதி ராமரனுடைய கதையை பாடினார். நான் அந்த சம்பு அப்படின்னு கத்தியத்தையும் பத்தியத்தையும் மிஸ்ரணம் பண்ணிட்டு இந்த லேசத்தினால அந்த வால்மீகி தான் படைச்சார்.
ராமாயண கதையை வந்து எழுத சொன்னது நாரதர். அந்த ராமருடைய கதையை ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா ஃபுல் ராமாயணத்தையும் வர்ணிச்சு ஸ்லோகாகாரமாக ஆதிகாவியம்னு இந்த லோகத்துல கொடுத்தது யாருன்னா வால்மீகி தான், அன்டவுட்டட்லி. சரியா? அந்த வால்மீகி கீத ரகு புங்கவ கீர்த்தி லேசைகி, அந்த ஒரு லேசத்தினால அப்படின்னா அதுலேருந்து நான் பிளாட்டை எடுத்துக்கிறேன். இருந்தாலும் அவரை மாதிரி விஸ்தரமாக 24,000 ஸ்லோகம் எழுதாம ஒரு சின்ன ஒரு சம்பு பிரபந்தம் நான் படைக்க போறேன். அதனால அதுனா இப்பொழுது இதானி கதமபி சம்ஹவ் புதானாம் திருப்திம் கரோமி, புதானாம் பண்டிதானாம் திருப்திம் கரோமி, பண்டிதர்களுக்கு நான் ஒரு திருப்தியை செஞ்சிருவேன். அதுக்கு வந்து பேரலா என்ன சொல்றார் அப்படின்னா திருஷ்டாந்தம் அதுதான். ரெண்டு பிம்ப பிரதிபிம்ப பாவம், அதாவது உபமேயத்துக்கு ஒரு தர்மம், உபமானத்துக்கு ஒரு தர்மம். சாதாரண தர்மம் சமானமா இருக்கும் இல்லையா? ஜெனரலி உபமா அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா உபமாவாச்சகம், உபமானம், உபமேயம், உபமாவாச்சக சப்தம், சாதாரண தர்மம்னுட்டு உபமேயத்துக்கும் உபமானத்துக்கும் சமான காமன் ஆட்ரிபியூட்னு வா, ரெண்டுத்துக்கும் இருக்கும். திருஷ்டாந்தம் உங்களுக்கு எப்படின்னா இவபதம் உபமாவாச்சகம்ங்கிற இவ இருக்காது, உபமேயம் இருக்கும், உபமானம் இருக்கும். உபமேயத்துக்கு ஒரு தர்மம் சொல்லுவா, உபமானத்துக்கு ஒரு தர்மம் சொல்லுவா. ஆனா அது ரெண்டுமே பேரலி பிம்ப பிரதிபிம்ப பாவத்தோட இருக்கும். அது திருஷ்டாந்தம். சோ பூமியில் பகீரத யத்ன லப்தைஹி கங்கா ஜலைஹி, பகீரதஸ்ய யத்னேன லப்தம் கங்கா ஜலம் தைஹின்னு அர்த்தம். பகீரதனுடைய யத்னேன பிரயத்னேன எஃபர்ட்டினால லப்தைஹி அடையப்பட்ட கங்கா ஜலைஹி கங்கா ஜலத்தினால நரக ஜனங்கள் பித்ருணாம் தர்ப்பணம் ந விததாதி கிம். ஸோ அங்க வந்து திருப்திம் ந கரோமிங்கிறது அங்க. இங்க என்ன தர்மம் அப்படின்னா தர்ப்பணம்னு விததாதி. அவன் எடுத்துன்னு வந்த கங்கா ஜலத்தினால இன்னைக்கு இருக்கிற நம்போ பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை செய்யலையா? ஸோ அதனால அந்த கங்கா ஜலம் பகீரதனால எடுத்துக்கொள்ள வரப்பட்டது, அங்க வால்மீகியினால பாடப்பட்டது. கங்கா ஜலம் அப்படிங்கிறது ஒரு பிருகத்து. அதே மாதிரி வால்மீகி எழுதின ராமாயணமும் பிருகத்து. அந்த ஒரு கங்கா ஜலத்திலேருந்து ஒரு கமண்டலு ஜலம் எடுத்து நம்ம தர்ப்பணத்துல விடலையா? அந்த மாதிரி அந்த கீர்த்தி லேசைஹி அதுனா கதமபி அகம் புதானாம் திருப்திம் கரோமி யதா புவி பூர்வம் பகீரத யத்னலப்தைஹி கங்கா ஜலைஹி நரஹ பித்ருணாம் தர்ப்பணம் ந விததாதி கிம் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். என்ன அவ பண்ணலையானே அந்த மாதிரி நான் பண்ணிட்டு போறேனே அப்படிங்கிற. புரியுதா? சரியா இருக்கா? அதான். सो वाल्मीकि गीत रघुपुंगव कीर्तिलेशैः तृप्तिं करोमि कथमपि अधुना बुधाना गंगा जलैर्भुवि भगीरथ यत्नलब्धैः किं तर्पणं न विदधाति नरः पितॄणाम्. அடுத்த ஸ்லோகம் படிங்க. वाचं निशम्य भगवान् स तु नारदस्य प्राचेतसः प्रवचसां प्रथमकवीनां माद्यन्दिनाय नियमाय महर्षि सेव्यां पुण्याम् अवाप तमसां निहन्त्रीम्. ओके. वाचं निशम्य भगवान् स तु नारदस्य प्राचेतसः प्रवचसां प्रथमः कवीनां माद्यन्दिनाय नियमाय महर्षि सेव्यां पुण्याम् अवाप तमसां निहन्त्रीम्. सो प्रवचसां कवीनां प्रथमः सः भगवान् प्राचेतसः नारदस्य वाचं निशम्य माद्यन्दिनाय नियमाय महर्षि सेव्यां पुण्यां तमसां निहन्त्रीम् தமசாம் அவாப. தமசா அப்படிங்கிறது ஒரு நதியினுடைய பேரு. தமசுனா இருட்டுன்னு அர்த்தம். சோ தமசாம் ஹந்திரீம், அந்த அஜ்ஞானத்தை போகக்கூடிய தமசாம் அவாப, அந்த தமசா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையை அடைந்தார். ஏன் வந்து அந்த தமசாங்கிற நதியானது ஒரு ஒரு புண்ணிய விசேஷத்தோடு இருக்கு அப்படின்னா மகர்ஷி சேவ்யாம் புண்ணியாம் தமசாம் அவாப, மகர்ஷிபிகி சேவ்யாம், மகர்ஷிகளினால் சேவிக்கப்பட்ட அவ வந்து நித்தியம் அங்க போய் ஸ்நானம் பண்றதுனாலேயே அந்த தீர்த்தசிய ஒரு புண்ணியத்துவம். சரியா? புண்ணியாம் தமசாம் அவாப, அந்த தமசு அப்படிங்கிறது தமசா அப்படிங்கிற அந்த நதியானது என்ன அப்படின்னா தமசாம் நிகந்திரீம், சர்வவிதமான அஜ்ஞானத்தையும் போக்கக்கூடிய. நிகந்தா அப்படின்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம். ஒன் ஹூ டிஸ்ட்ராய்ஸ். ஸோ தமசாம் நிகந்திரீம் தமசாம் அவாப. என்ன அப்படின்னா பிரவச்சசாம் அப்படின்னா பிரகிருஷ்டானி வச்சாம்சி ஏஷாம் தே பிரவச்சசா
தேஷாம் பிரவச்சசாம் ஷஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. ஸோ கவீனாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. பிரவச்சசாம் கவீனாம் நிறைய வாக் சக்தியோட பிரகிருஷ்டமான வாக்குகளோட இருக்கின்ற கவிகளுக்குள்ள கவீனாம் பிரதமக கஹ அப்படின்னா ஆதிகவி கஹ வால்மீகி சஹ பகவான் பிராச்சேதசா பிரச்சேதசா அபத்தியம் புமான் பிராச்சேதசா அதான் வால்மீகி. அதாவது இந்த காவிய பிரகாசத்துல காவியம் யசஸே காவிய பிரகாசம்னு ஒரு ஒரு சாகித்ய இந்த இது இருக்கு, ரிட்டாரிக் ஒர்க் இருக்கு, சாகித்ய சாஸ்திரம் டெக்ஸ்ட். சரியா? அதனுடைய மங்கள ஸ்லோகத்திலே என்ன மங்கள ஸ்லோகம் வந்து நியதிகிருத்த நியம ரஹிதான்னு வரும். ரெண்டாவது ஸ்லோகத்துல காவிய பிரயோஜனத்தை சொல்லுவார். காவியம் யசஸே அர்த்தகிருத்தேன்னு காவியம் படிக்கிறதுனால என்னன்னா புகழ் வரும், அப்புறம் அர்த்தகிருத்தை அதனால பைசா வரும்னு ஹி கிவ்ஸ் ஃபியூ பிரயோஜனம் ஃபார் ரீடிங் ஆர் ரைட்டிங் அ காவியம். அதுல வந்து யசஸே அப்படின்னு போட்டுட்டு கீழே வியாக்கியானக்காரர் எழுதியிருப்பார் காளிதாசாதி நாம் இவ அப்படின்னுட்டு. அதுக்கு எங்க ப்ரொஃபசர் எப்பவுமே சொல்லுவார், த பொயட்டிக் ஸ்ட்ரீம் எமனேட்டட் ஃப்ரம் வால்மீகி அண்ட் கல்மினேட்டட் இன் காளிதாசான்வர். இட் ஸ்டார்டட். ஏன்னா ஆதிகவி அப்படிங்கிறது யாருன்னா அது வால்மீகி. ஏன் அப்படின்னா வியாசர்லாம் அவர் வந்து சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய அவதாரங்கிறா. காளிதாசன் அப்படி கிடையாது. அவன் ஊமை, பேச்சு வரல, காளியினுடைய அனுக்கிரகத்தினால அவனுக்கு வந்தது. அதே மாதிரி வால்மீகி ஒரு வியாதனா இருந்தாங்கிறா, நாரதரனுடைய ஒரு அனுக்கிரகத்தினால. அதனால அந்த பொயட்டிக் ஸ்ட்ரீம் எமினேட்டட் ஃப்ரம் வால்மீகி அண்ட் கல்மினேட்டட் இன் காளிதாசான்வா. அந்த ஆதிகவி அப்படிங்கிறது என்னன்னா பிரவச்சசாம் கவீனாம் பிரதமஹ சஹ பகவான் பிராச்சேதசா. ரொம்ப பிரகிருஷ்டானி வசாம்சி ஏஷாம் தே தேஷாம். ரொம்ப பிரகிருஷ்டமான வாக்குகளோட இருக்கின்ற கவிகளுக்குள்ள கவீனாம் கவிகளினுடைய சிரேஷ்டா பிரதமஹா இத்தியுக்தே ஃபர்ஸ்ட் இந்த லைனுங்கிற மாதிரி இல்ல, எல்லாத்துக்கும் நான் முதல்ல போய் நிப்பேன் அவ சிரேஷ்டாலா இல்ல. பிரதமஹா இத்தியுக்தே ஆதிகவி இத்தியர்த்தः. பிரதமஹ சஹ பகவான் பிராச்சேதசா. அந்த வால்மீகியானவர் என்ன பண்ணார் அப்படின்னா நாரதஸ்ய வாச்சம் நிஷம்ய மாத்தியந்தினாய நியமாய. ஸோ நாரதஸ்ய நாரதனுடைய அந்த மாதிரி நாரதன் பெயர் உள்ள ஒரு முனேகே வாச்சம் ஸ்ரீராம குண வர்ணன ரூபாம் வாச்சம். ராமரனுடைய குணத்தை வர்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாக்கை நிஷம்ய நிஷம்ய ஸ்ருத்வான்னு அர்த்தம். நிஷம்ய சீதா வசனம் கபேஷ்டன்னு வரும். ஸோ நிஷம்ய ஸ்ருத்வா மாத்தியந்தினாய நியமாய தமசாம் அவாப. மாத்தியந்தினம் அப்படின்னா மாத்தியானிகம், அந்த கிரியாவை கர்த்தும் நியமாய அந்த நியமத்துக்கோசரம் என்ன அப்படின்னா தமசாம் அவாப. தமசா அப்படிங்கிற பெயருள்ள ஆக்கியாம் ததாக்கியாம் நதீம் அவாப அப்படின்னா பராப அடைந்தார்னு அர்த்தம். அந்த தமசாம் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா புண்ணியாம். ஏன் புண்ணியம், ஏன் பாவனீம் அப்படின்னா மகர்ஷி சேவ்யாம் மகர்ஷிபிகி சேவ்யாம் தமசாம். மகர்ஷிகளினால் சேவிக்கப்பட்டதனாலேயே புண்ணியாம் தமசாம் அவாப. இன்னொன்னு என்ன அட்ஜெக்டிவ், தமசாம் நிகத்ரி. தமசா தமஹ தமசி தமாம்சி தமசாம் ஷஷ்டி பகுவச்சனம் அதனுடைய அந்திரி. சரியா? நிகந்திரி. அப்படிப்பட்ட அந்த தமசாம் அவாப. இங்க வந்து தமசாம் தமசாம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து விருத்தி அனுப்பிராசம் சப்தாலங்காரம் இருக்கு. அதுவே ரெப்பிட்டிவா வரதுனால வியஞ்சன திருத்தயசிய ஆவருத்தியா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சப்தாலங்காரம். இந்த ஸ்லோகமும் உங்களுக்கு வசந்த திலகா தான். சரியா? சோ கிளியரா இருக்கா ஸ்லோகம்? வாச்சம் நிஷம்ய பகவான் சது நாரதஸ்ய பிராச்சேதசः பிரவச்சசாம் பிரதம கவீனாம் மாத்தியம் தினாய நியமாய மகர்ஷி சேவ்யாம் புண்ணியாம் அவாப தமசாம் தமசாம் நிகந்திரி. சரியா? நிகந்திரி ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. ஓகேவா? மகர்ஷி சேவ்யாம் புண்ணியாம் தமசாம் நிகந்திரீம் தமசாம்னு போறது. தமசாமுக்கு அட்ஜெக்டிவ் இது எல்லாமே. சரியா? மேல படிங்க. இப்ப அடுத்தது வந்து இப்பதான் நம்ம சம்புவனுடைய கத்தியத்துக்கு வரோம். பத்தியம் முடிஞ்சுட்டோம், இப்ப கத்தியம் இப்போ அப்படி ஒரு லவலேஷம் கொடுத்துட்டு போறாரு நமக்கு. படிங்க. तत्र कञ्चन क्रौञ्चमिथुनादेकं पञ्चशरविद्धमपि व्याधेनानुविद्धं निध्यायतो बद्धानुकम्पस्य भगवतो वाल्मीकिर्वदनारविन्दाच्छन्दोमयी काचिद् एकं निस्सार सरस्वती. காச்சித் ஏவம் இல்லையா, ஏகமா இருக்கு. காச்சித் ஏவம். தத்ர கஞ்சன கிரௌஞ்சமிதுனாத் ஏகம் பஞ்சசர வித்தம் அபி வியாதேன அனுவித்தம் நித்யாயதः
பத்தானுகம்பஸ்ய பகவதः வால்மீகேः வதனாரவிந்தாத் சந்தோமயி காச்சித் ஏவம் நிஸ்ஸசார சரஸ்வதி. காச்சித் சரஸ்வதி ஏவம் நிஸ்ஸசார, ஏதோ ஒரு சரஸ்வதினா வாணி வாக்கானது இந்த மாதிரி நிஸ்ஸசார அப்படின்னா வெளிவந்தது. சரியா? என்ன அப்படின்னா யார்கிட்டேந்து அப்படின்னா வால்மீகேஹே வதனாரவிந்தாத், வால்மீகியினுடைய வதனாரவிந்தம், வதனம் வதனம்ங்கிறது முகம், அதனுடைய வதனம் வந்து அரவிந்தம், முகம் அரவிந்தம், வதனம் முகம் அரவிந்தம் கமலம் இவ, தஸ்மாத் அந்த முகமானது கமலம் இவ, தஸ்மாத் வதனாரவிந்தாத் சந்தோமயி சந்தோமயமான சந்தஸ்ஸுனால, சந்தஸ்ஸுனால தொடுக்கப்பட்ட, சந்தஸோட இருக்கின்ற என்ன அப்படின்னா ஒரு வாக்கானது, ஒரு சரஸ்வதியானவள் காச்சித்து ஏவம் நிஸ்ஸசார இவ்வாறு வெளிவந்தது. என்ன எதை பார்த்துட்டு அப்படின்னா தத்ர தஸ்மின் ஸ்தலே என்ன தமசா தீரேன்னு அர்த்தம். அங்கதானே இவர் பேர்க்கார். அந்த தமசா தீரே பஞ்சசர வித்தம், அதாவது காமமோகிதம்னு அர்த்தம். பஞ்சசரஹா அப்படின்னாலே கிரௌஞ்ச மிதுனாத்து ஏகம். பஞ்சசர வித்தம் அப்படிங்கிறது இந்த பஞ்சசரஹா அப்படின்னாலே யாருக்கு பஞ்சசராகா எஸ்ய சகா, பஞ்சசரஹா அப்படின்னா காமதேவகா, அவனுக்கு வந்து 5 பானங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா அரவிந்தம், அசோகம், சூதம், நவமல்லிகா, நீலோத்பலம், இந்த மாதிரி 5 பானங்களை வச்சுட்டு இருக்கான். அவன் வந்து அவனுடைய வந்து தனுஷ் பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாக இல்லையா? ஸோ அவனுக்கு வந்து சாதாரணமா வச்சுட்டு இருக்கிற அம்பு இல்லை, அவனுக்கு வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே புஷ்பபானங்கள். ஓகேவா? அந்த புஷ்பபானத்தினால அடிச்சா மனசுக்கு வலிக்குமே தவிர சரீரத்துக்கு வலிக்காது. அப்படி தத்ர அந்த தமசா தீரே பஞ்சசர வித்தம், அந்த காமதேவேன வித்தம் அடிக்கப்பட்ட அப்படின்னா காமமோகிதம், அந்த காமத்துல ஈடுபட்டு இருக்கிற காமதேவ அந்த 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 ஒரு அந்த கிரௌஞ்ச மிதுனாது வியாதேன அனுவித்தம், வியாதனால, வியாதகா அப்படின்னா ஹண்டர், வேட்டையாடுறவன். ஸோ அந்த வியாதேன அனுவித்தம், அந்த வியாதேன அடிக்கப்பட்ட கிருத ஆகாதம்னு அர்த்தம். கிரௌஞ்ச மிதுனாத்து அந்த கிரௌஞ்ச பக்ஷிகளினுடைய பக விசேஷா, அவைகள் ரெண்டுக்குள்ள தஸ்ய மிதுனம் யுகலம், தம்பதியா 2 உட்கார்ந்துட்டு இருக்கு. அவைகள் ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா காமத்துல ஈடுபட்டு இருக்கு. பஞ்சசர வித்தம்னு சொல்லும்போது பஞ்சசரக அப்படின்னா காமதேவக, காமதேவேன வித்தக தம் காமதேவ வித்தம், அந்த காமதேவனால் அடிக்கப்பட்ட அந்த வியாதேன அனுவித்தம், அந்த வியாதனாலையும் அது வந்து அடிக்கப்பட்டது. யாது அந்த கிரௌஞ்ச மித்துனாத்து ஏகம், அந்த கிரௌஞ்ச பக்ஷிகளினுடைய ஒண்ணு. அதை புரியுறதா? கஞ்சன தஸ்மாத்து கஞ்சன ஏகம் புமாம்சம் நித்யாயதா பஷ்யதா, பார்த்துக்கொண்டே இருக்கும்பொழுது, யாரு பார்த்துக்கொண்டே இருக்கும்பொழுது நித்யாயதா வால்மீகேஹே பத்தானுகம்பஸ்ய வால்மீகேஹே பகவதः வால்மீகேஹே வதனாரவிந்தாத், இந்த மாதிரி அந்த அந்த கிரௌஞ்சமித்திரம் ஒண்ணுக்கொண்ணு காம வசத்துல காம மோகிதமா இருக்கின்ற அந்த தசையில் வியாதனால் அடிக்கப்பட்ட அந்த கிரௌஞ்சமிதுனாத்து ஏகம் நித்யாயதா, இவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பத்தானுகம்பஸ்ய, யாருக்கு வந்து பத்தா அப்படின்னா விருத்திம் கதான்னு அர்த்தம். அனுகம்பா, யாருனுடைய அனுகம்பானா தயா. ஸோ அந்த மாதிரி தயை வந்து ஜாஸ்தியாக்கப்பட்ட அந்த வால்மீகேகே, பகவானான வால்மீகேகே வதனாரவிந்தாத்து, அந்த அந்த அவருடைய வதனம் முகம் அரவிந்தம் இவ, அந்த தஸ்மாத்து அந்த முகமானது அரவிந்தம் போல இருக்கு. அந்த முகாத்து சந்தோமயி, சந்தஸ்னால, அதாவது லௌகிகமா யூஸ் பண்ற பலவிதமான சந்தஸ், அந்த சந்தோ ரூபமாக சரஸ்வதி காச்சித்து ஏவம் நிஸ்ஸசார, இவ்வாறு ஒரு சரஸ்வதியானவள் வெளிவந்தாள். அனாயாசம் நிர்ஜகாமன் அர்த்தம். இடன் மேக் அன் எஃபர்ட். த மொமெண்ட் ஹி லுக்ஸ், அவர் கண்ணால அதை பார்க்கிறார். நித்யாயதா அப்படின்னா பஷ்யதா ஏவ, பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே பத்தானுகம்பஸ்ய, அப்படியே யாருக்கு வந்து அந்த அனுகம்பா, அந்த தயாங்கிறது ஜாஸ்தி ஆயிடுத்தோ அப்படி ததோக்தஸ்ய அந்த கருணாபிகி
கருணா கருணையா அபிபூதः அவர். அப்படிப்பட்ட வால்மீகேஹே பகவதः வால்மீகேஹே வதன அரவிந்தாத் முகம் அப்படிங்கிற ஒரு தாமரையிலிருந்து சந்தோமயி சந்தோ ரூபமாக ஒரு சரஸ்வதியானவள் ஒரு வாக்கானவள் காச்சித்து சரஸ்வதி ஏவம் நிசசார இவ்வாறு வெளிவந்தது அப்படின்னுட்டு மானிஷாத பிரதிஷ்டாம்னு போறது. புரியுறதா? சோ இதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கத்தியமா கொடுத்துட்டு திருப்பி இஸ் கோயிங் பேக் டு பத்தியம். அதுதான் உங்களுக்கு சம்பு. தெர் இஸ் நோ கிரமம் தட் 5 ஸ்லோகம் எழுதின அப்புறம் ஒரு கத்தியம் எழுதணும் அப்படிலாம் இல்லை. சொல்லுங்க அகிலா. ஜி ஏன் அது என்ன காச்சித் சரஸ்வதி யாரோ ஒரு சரஸ்வதின்னு ஏன் அப்படி போட்டார்? ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க. ஓகே சரியா? அபூர்வா அபூர்வா காச்சித்து. ஓகே ஓகே பவத்து காப்பி காதம்பினின்னு வருதே அது மாதிரி. அதே மாதிரி அபூர்வா காச்சித்து அவ வந்துட்டா. ஏன்னா அவளுடைய அபூர்வ கோபி கோஷக வித்யதே தவ பாரதி இல்லையா? வியதா விருத்திமாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத். அவ உனக்கு வந்து கோபி கோஷக உன்கிட்ட இருக்கிற அந்த ட்ரெஷரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அபூர்வம், ரொம்ப வந்து யூனிக். காச்சித்துனா யூனிக், அபூர்வா. சரியா? என்ன அப்படின்னா ஜென்ரலி ட்ரெஷரிங்கிறது என்ன? வியதா ஸ்பெண்ட் பண்ண பண்ண குறைஞ்சு போயிடும். இங்க என்னன்னா வியதா விருத்தி மாயாதி, நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ண பண்ண நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். க்ஷயமாயாதி யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எங்க வாத்தியார் சொல்லுவார். பிரம்மராட்சசனா தான் பிறப்போம், நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சதை வந்து சொல்லிக் கொடுக்கலனா அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி வியதா விருத்தி மாயாதி சொல்லிக் கொடுக்க கொடுக்க லட்டு லுங்கு லட்டு லட்டு எல்லாம் நமக்கு நுற்றுவாயிடும் இல்லையா? 4 பேருக்கு உபயோகமாகவும் ஆகும். யோசிக்க ஒண்ணுமே இல்லாம நான் படிச்சது என்னோடயே இருக்கட்டும் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துல எல்லா வியாக்கரணமும் மறந்து போயிடும். ஸோ வியதா விருத்தி மாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயா. ஸோ அவ வந்து அபூர்வா வாணி இல்லையா? அதான். ஸோ காச்சித்து ஏவம் நிஸ்ஸசார சரஸ்வதி. அலௌகி ஜி அலௌகிகி சரஸ்வதி ஆ, ஆமா சொல்லிக்கலாம். யா. இல்ல? வாணி ஈர்வாணி. நிஸ்ஸசார அப்படின்னா அப்படியே பொழிந்தது அனாயாசேன நிர்ஜகாம. he didn't make an extra effort. உட்காந்து லகு குரு போட்டுண்டு இந்த வசந்த திலாக்காக்கு இது ஒட்டு வருதா அப்படிலாம் அவர் யோசிக்கல. தத்திர கஞ்சன நம்ம உட்காந்து எல்லா டைம்லயும் நோட்டு போட்டு ஐயோ தப்பு இங்க ஒரு மிஸ்டேக் வருது நம்ம கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சிருப்போம். யாரோ ஒருத்தர்கிட்ட அனுப்பும்போது இல்லையே இங்க ஒரு குரு ஜாஸ்தியா இருக்கேன்னுவா. அந்த மாதிரி இல்ல. நிஸ்ஸசார அப்படின்னா அப்படியே பிரவாகேன ஆகத்தம்னு அர்த்தம். அப்படியே ஜக 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 ஜகன்னு எங்க வாத்தியார் சொல்வார், கங்கா பிரவாகம் மாதிரி இருந்தது அப்படின்னுவார். அந்த மாதிரி தத்திர கஞ்சன கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் பஞ்சசர வித்தம் அப்படி. பஞ்சசரஹா அப்படின்னாலே காமதேவகன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாகித்யம் படிக்கும்பொழுது யூ ஹாவ் டு பி பஞ்சசரகனா 5 அம்பு எங்கன்னு கேட்கக்கூடாது. பஞ்சசரகனா காமதேவன் அர்த்தம். அந்த பஞ்சசரேன வித்தம் வித்தமபி வியாதேன அனுவித்தம். ஏற்கனவே தே ஹவ் பீன் ட்ரபிள்டு பை த காமதேவன். அதாவது இப்போ ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அம்புனால 1 2 முடியும், ஆனா காமதேவனுடைய அம்புனால 2 1 வரும். நான் அந்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஏன்னா ஒரு அம்பை விட்டோம்னா 1 2 ஒன்று கை உடையும் கண்ணு உடையும் ஏதோ ஒன்று உடையும். ஆனா காமதேவனுடைய அம்பு விட்டுதுன்னா 2 ஈரு உடலா இருக்கிறவா ஓர் உடலா ஆயிடுவா, ஓர் உயிரா ஆயிடுவா இல்லையா? ஸோ அந்த பஞ்சசரேன வித்தம் அப்படி இந்த ஏகம் கிரௌஞ்சமிதனாத் ஏகம் வியாதேனாப்பி அனுவித்தம். அவன் உடலை அவன் வேற அடிச்சுட்டான். அதை நித்தியாயத்தக பஷ்யத்தக ஏவ பகவதா வால்மீகேஹே. எப்படி அவருக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ்? பத்தானு கம்பஸ்ய. அப்படியே பார்க்கும்போதே அவருக்கு அப்படி ஒரு தய வந்து விட்டுருது. அதனால கருணரச பொங்கி அப்படியே எழுதிடுறார் இல்லையா? வதனார விந்தாத்து சந்தோமயி காச்சித்து ஏவம் நிஸ்ஸசார சரஸ்வதி. படிங்கோ அடுத்தது. ஹரி படிங்கோ. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம ஸ்வாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். இதுதான் அவர் எழுதின ஸ்லோகம். இது வந்து ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா 2வது இதுல பாலகாண்டத்திலேருந்து 2வது சர்க்கத்துல 15வது ஸ்லோகம் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா திலக்கரும் இவரும் வந்து ஒரு 3 பக்கத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கே கமெண்ட்ரி எழுதியிருக்கா. ஸோ மா நிஷாத அது எப்படிலாம் அந்த வார்த்தையை வந்து புரட்டி போடுவான்னு முதல்ல நம்ம பிளெயினா இருக்கிற மீனிங்கை பார்த்து விடலாம். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹா எது கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம். ஸோ எது கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அது என்னன்னா காமமோகிதம். அதாவது கிரௌஞ்ச பட்சிகள் 2 பேர் ஆஃப் கப்பல் இருக்கா,
காமத்துல ஈடுபட்டு இருக்கிற அவளை நீ இந்த மாதிரி கொன்னுட்ட உன்னுட்ட, நீ வந்து சிரஞ்சீவியா வாழ மாட்ட. மா அகமக, அந்த மாதிரி சமாகானா வருஷாகான்னு அர்த்தம். பிரதிஷ்டாம் மா அகமக, நீ அடைய மாட்டேன்னு இந்த வியாதனுக்கு ஒரு சாபம் மாதிரி கொடுக்குறார். சரியா? ஹே நிஷாத, ஹே ஹண்டரே, ஹே வேடனே, எது காமமோகிதம் கிரௌஞ்சம் சாரி, எது காமமோகிதம் மிதுனாத்து ஏகம் அவதீஹி. நீ வந்து இந்த கிரௌஞ்ச மிதுனத்திலேருந்து ஒண்ணுத்த நீ வந்து கொன்னுட்ட. அவதீஹி, நீ கொன்றாய். தஸ்மாத்து காரணாத்து துவம், நீ சாஸ்வதீஹி சமாஹா, சிரகாலம் சிர வருஷம் பிரதிஷ்டாம் மா அகமக, நீ உன்னுடைய ஸ்திர பிரதிஷ்டையை நீ வந்து பிரதிஷ்டாம்னா ஸ்திதின்னு அர்த்தம். மா அகமக அப்படின்னா மா பிராப்னுகின்னு அர்த்தம். இந்த இடத்துல மா அகமஹங்கிற இடத்துல மாங் நமாங் யோகேன்னு சூத்திரம் படி மா கமகன்னு இருக்கணும் ரூபம். ஆனா இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம், முனி பிரயோகம், நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா நம்ம அவர் என்ன அபானினியன் யூசேஜ் இன் வால்மீகி ராமாயணம் நம்ம எழுத முடியும். அந்த புஸ்தகம் இஸ் நாட் ஃபார் தட். அது விஷயம் என்னவோ அதை பார்த்துன்னு போ. அங்கே உட்காந்து நீ வந்து கர்த்தானே அப்படி இப்போ கர்த்தா எது கர்மா எது எது எந்த சூத்திரம் எங்கே அப்ளை ஆகிறதுலாம் பார்க்க முடியாது. எல்லாம் இது ரிஷினா உக்தம் ஆர்ஷ பிரயோகம் எல்லாமே. ஸோ ஹே நிஷாத, ஹே வேடனே, எது காமமோகிதம் கிரௌஞ்ச மிதுனாது, காமத்துல காமேன மோகிதாக காமமோகிதாக, தம் காமமோகிதம் ஏகம்க்கு போறது. கிரௌஞ்ச மிதுனாத்து ஏகம், ஒன்றை அவதீஹி நீ கொன்றாய். தஸ்மாத் காரணாத்து துவம், நீ சாஸ்வதீஹி அப்படின்னா பலகாலம், பிரதிஷ்டாம் ஸ்திதியை, சமாஹா பிரதிஷ்டாம் ம அகமஹ ம பிராப்னி. புரியுறதா? அது சரியா? அதான் இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து மா நிஷாத அப்படிங்கறத பிரிச்சுக்காம மானிஷாத அப்படின்னு ஒரு சம்போதனம் போட்டேன்னு வச்சுக்கோங்க. மானா லக்ஷ்மி, லக்ஷ்மிஹி நிஷீததி திஷ்டதி அஸ்மின் இது மானிஷாதா அப்படின்னா ராமகன்னு அர்த்தம். மானிஷாதகனா ராமக. சரியா? அகாராந்த புல்லிங்க. அதுக்கு சம்போதனம் வந்து ஹே மானிஷாத, ஹே ராமரே, என்ன அப்படின்னா நீ வந்து ஸ்ரீராம, துவம் நீ சாஸ்வதீஹி சமாஹா, சிரகால பர்யந்தம் பிரதிஷ்டாம், உன்னுடைய குணத்தினால சம்பாதிக்கப்பட்ட யசக அகமக பிராப்னுகி அடைவாயாக. ஏன் அப்படின்னா எது யஸ்மாத் காரணாத்து கிரௌஞ்சமித்துனாத்து, குருஞ்சா அப்படிங்கிற ஒரு ராட்சசி கேகசி, அவனுடைய தஸ்யாக அபத்தியம் புமான் யாருன்னா கிரௌஞ்சக, அவன் தான் ராவணன். அந்த ராவணன் தஸ்ய பத்னி கிரௌஞ்சி மண்டோதரி, தயோஹோ மிதுனாத்து ஏகம் காமமோகிதம் காமச்சாரித்வாது லோக உபத்ராவினம் ராவணம் அவதீஹி, நீ வந்து ஹதவான் அசி. புரியுறதா? ஸோ வந்து இங்க வந்து மானிஷாத அப்படின்னு ஒரே சம்போதனமா எடுத்துன்னுட்டு நீ அது வந்து ராமருக்கு அப்ஜெக்டிவா போட்டுட்டு துவம் சாஸ்வதீஹி சமாஹா, இந்த மாவை கொண்டு போய் நம்ம அங்க சேர்த்துக்கிறோம், அதனால இங்க இங்க வராது. துவம் சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் அகமஹ, நீ பல காலம் நல்ல உன்னுடைய ஸ்வகுணைஹி உபார்ஜிதம் யசக அகமஹ ஆப்னுகி அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா கிரௌஞ்ச மிதுனாத்து, கிரௌஞ்சங்கிறது இங்க பக்ஷி இல்ல, கிரௌஞ்சங்கிறது கிரௌஞ்ச மிதுனாத்து அப்படின்னா குருஞ்சாங்கிறது ஒரு ராட்சசியினுடைய பேரு கேகசி. தஸ்யாக அபத்தியம் புமான் கிரௌஞ்சக, அது ராவணக. அந்த ராவணஸ்ய பத்னி கிரௌஞ்சி மண்டோதரி, அந்த தயோஹோ அந்த தயோஹோ கிரௌஞ்ச மிதுனாத்துன்னு சொல்லும்பொழுது அந்த ராவண மண்டோதரி அவ ரெண்டு பேருடைய தயோஹோ மிதுனாத்து அந்த பேர்ல இருந்து காமமோகிதம், சீதா கிட்ட ஒரு காமமோகிதா சக ராவணக, தம் காமமோகிதம் காமச்சாரித்துவாத்து, இஷ்டமா சஞ்சாரம் பண்றான். லோக உபத்ராவினம், லோகத்துக்கு ஒரு உபதிரவத்தை கொடுக்கிற அந்த ராவணம், அந்த ராவணம் ஏகம் துவம் அவதீஹி, நீ கொன்ன. அதனால என்ன அப்படின்னா துவம் மானிஷாத சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் அகமஹ அப்படின்னு கொண்டு முடிக்கிறார். இந்த இடத்துல அனுஷ்டுப்பு. சரியா? இது வந்து வசந்த திலகால நம்ம பஞ்சமம் லகு சர்வத்ரா 8 இருக்கிறதுல ஈஸியஸ்ட் டு ரைட் அ பொயட்ரி எதுனா அனுஷ்டுப் தான். ஒவ்வொரு பாதத்திலும் 8 வர்ணம் இருக்கும். பஞ்சமம் லகு சர்வத்ர, அதுக்கப்புறம் சப்தமம் த்விசதுர்த்தயோகோ குரு ஷட்கம் ச சர்வேஷாம் ஏதத் ஸ்லோகஸ்ய லக்ஷணம். இதுதான் வந்து இந்த அனுஷ்டுப்னுடைய இது. டக 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 டகன்னு வந்துடலாம். அனுஷ்டுப்லையும் எவ்வளோ அழகான, அதாவது இந்த
துவனியா குணிபூத வெங்கியமா வாச்சியார்த்தமா அப்படின்னா சில இடத்துல துவனியை விட வாச்சியார்த்தமே அழகா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்ரக்தரா வியோகினி அந்த மாதிரி பெரிய பெரிய மீட்டர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது அனுஷ்டூப்ல குட்டியா பெரிய விஷயத்த காளிதாச சொல்லிட்டு போலையா, அதனால அனுஷ்டூப் எப்பவுமே அழகுதான். ஸோ மா நிஷாத துவம் அகமஹ சாஸ்வதீஹி சமாஹ எது கிரௌஞ்ச மிதுனாது ஏகம் அவதீஹி காமமோகிதம். சரியா? அதுக்கப்புறம் மேல படிங்க தீபா. ததனு तदनु ம் समयोचितकृत्यं निर्वर्त्य स्वाश्रयं प्रति गतवती ஸ்வ भगवती ஆசிரமம் ஸ்வ ஆசிரமம் பிரதி கதவதி பகவதி श्वास வால்மீகோ. भगवती ம், वाल्मीकौ ஆமா. சோ எல்லாம் சதி சப்தமில மேம் இருக்கு. ஸ்கிரீன்ல ததனு காட்டுறீங்களா? அது இதோ இருக்கே, இதோ இதான் இருக்கே, காமிச்சுட்டு இருக்கேனே, தெரியுதா? கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆ, பண்றீங்களா? தெரியல, ஆ நான் கூட எங்கடான்னு பார்த்தேன். ஒரு லைன் தான் தெரியுது. ஆமா, ஒரு லைன் தான் அது. கத்தியம் ஒரு கத்தியம். லைன் தான் ஓகே, அது. லாஸ்ட். ஓகே, அவ்வளவுதான் அது கத்தியம். ஆமா. ததனு சமயோசித கிருத்தியம் நிர்வர்த்திய. சமயோசித கிருத்தியம் அப்படின்னா அந்த மத்தியான மத்தியான ம், அஹ், இது காலிக்க அந்த என்ன ஸ்நானமோ சந்தியாவந்தனாதி அததான் சமயோசித கிருத்தியம். அதை நிர்வர்த்திய அதை செய்து விட்ட பிறகு என்ன அப்படின்னா ஸ்வ ஆசிரமம் ஸ்வசிய ஆசிரமம் பிரதி கதவதி பகவதி வால்மீகோ. பகவதி வால்மீகோ கதவதி சதி. பகவானான வால்மீகியானவர் இந்த மாதிரி தன்னுடைய சமயோசித கிருத்தியத்தை செஞ்சுட்டு மாத்தியந்தின காலத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போன அந்த தருணத்தில் அப்படின்னு முடிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பத்தியம், அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். சரியா இருக்கா? அதுதான்.